திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, முழுமையான வேட்பாளர் பட்டியலையும் திமுக வெளியிட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அதிமுக தன்னுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை 16 தொகுதிகளுக்கு மட்டும் அறிவித்திருக்கிறது. திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது. அந்த பட்டியல் முழுமையையும் திமுக வெளியிட்டிருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் அருணன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ பார்த்துருக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீஸபிள்னு கருதுறீங்க? இந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. 11 தொகுதிகளில் நிறைய விஐபிக்கள் ரீட்டேனும் பண்ணியிருக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தேர்தல் அறிக்கையை கேட்டேன். எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்தியா முழுமைக்கான கதாநாயகனாக இருக்க போகிறது. அதாவது முன்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கான கதாநாயகனா இருந்துச்சு. இப்ப இந்தியா முழுமைக்கான கதாநாயகன்கிறேன். ஏன் சொல்றேன்னா, உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய காலை உணவு திட்டம் இந்தியா முழுக்க அமலாக்குவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றியத்திலே. அதே போல பெட்ரோல், டீசல், கேஸ் விலை அதிரடி குறைப்பு, அதே போல ஜிஎஸ்டியின் மாற்றம், அதே போல ஒன்றியத்தின் சார்பாக இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே போல மாநில உரிமைகள் மீட்பு, நான் சொல்லிட்டே போல இதெல்லாம் அகில இந்தியாவுக்கானது. இந்த திட்டத்துடன் ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே அமையுமானால் இந்தியாவின் எதிர்காலமே மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருண்ட கால முடிவுக்கு ஒரு ஒளிமிக்க காலம் உதயமாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதனுடைய சாத்தியப்பாடுகள் பற்றி இதுல என்ன சந்தேகம்? ஒண்ணும் இல்லைங்க. இன்றைக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை மிகவும் குறைஞ்சிருக்கு. அதை கணக்கில் கொண்டுதான் இந்த அதிரடி விலை குறைப்புங்கிறாங்க. எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் வருவாய் உள்ள அந்த ஒன்றியத்துல பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர முடியாதா? பெரும் முதலாளிகளுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்காங்க. கம்பெனி வரியை எப்படி தடாலடியா குறைச்சது இதே மோடி அரசு தானே. 30% 22%, எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு இழப்பு. ஆகவே அந்த மாதிரி இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த மாதிரியான ஒரு நல்ல வெல்ஃபேர் நடவடிக்கைகளுக்கு, நல நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். ஆகவே நிச்சய சாத்தியப்பாடு உண்டு. அதே போல இது என்ன, இந்த ஒன்றிய அரசின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்புல என்ன பிரச்சனை? அது உங்களுடைய சமூக அநீதி கோட்பாட்டின் காரணமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்துக்களின் ஆட்சியும்பாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எஸ்சி இந்துக்களுக்கு, எஸ்டி இந்துக்களுக்கு, ஓபிசி இந்துக்களுக்கு தான் நன்மை. ஆனா செய்ய மாட்டாங்க மோடி அரசு. ஆனால் திமுக அங்கம் கொடுக்கிற ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே வந்தால் இது சாத்தியமாகும். அதே போல மாநில உரிமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு எல்லா மாநிலங்களும். இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் கூட மாநில முதல்வர் உள்ளூரை பொதுமிக்கிட்டு தான் இருப்பாரு, வெளியே சொல்ல முடியாது. ஆகவே இப்படி ஒரு புதிய ஒரு சிந்தனையுடன் மாநில உரிமைகளை மீட்டெடுத்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ரிலீஃபாக, நிவாரணமாக மாநில அரசுகளுக்கு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த தேர்தல் அறிக்கை, திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஹீரோவாக, கதாநாயகனாக இருக்க போகிறது. இந்த வேட்பாளர் பட்டியல்ல நானும் பார்த்தேன், 10 11 பேரோ புதியவங்க. இதுதான் பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப கச்சிதமாக. பழையவர்கள் ஒரு 10 பேரு, புதியவர்கள் ஒரு 11 பேரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பழசும் புதுசும். இந்த மாதிரி அனுபவம் மிக்க தலைவர்களும் அங்கே போகணும் சபைக்கு, புதிய இளைஞர்களும் அவைக்கு போகணும். இந்த ரெண்டையும் கலந்து கச்சிதமான ஒரு கலவையாக இந்த வேட்பாளர் பட்டியல் இருப்பதாக என்னுடைய முதல் கட்ட பார்வையாக தெரிகிறது. ஆகவே கண்டிப்பாக 40 நமக்கே நமதே என்கிற அந்த முழக்கம் வெற்று முழக்கம் அல்ல, அது நடப்பு உண்மையாக போகிறது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் இந்த வேட்பாளர் பட்டியலும் வந்திருக்கு. ஏற்கனவே எங்க கட்சியை பொறுத்த வரையிலையும் மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் நாங்க வேட்பாளர்களை அறிவிச்சு களத்துல இறங்கிட்டோம். ஆகவே இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே ரேஸ்ல முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது திமுக அணிதான். அது கண்டிப்பாக வெற்றி பெறும். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல போகிறோம் இந்த 40 தொகுதிகளில் என்பதுதான் ஒரே கேள்வியை தவிர வேறு கேள்விக்கு இங்கே இடமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி ப்ரொஃபசர் அருண். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.